நடிகர் விஜயோட இறுதி அரசியல் வாழ்க்கையா இருந்தது. முதலமைச்சர் அவரை அரெஸ்ட் பண்ணலன்றது ரெண்டாவது காரியம். அன்னைக்கு இரவே பொதுமக்களுக்கு, தன்னுடைய மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் சார்பா அவர் சொல்ல வேண்டியதை முதல்வர் சொல்றாரு. எந்த ஒரு அரசியல் தலைவனும் தன் தொண்டனோ மக்களோ சாவதை விரும்ப மாட்டான். இது யாருக்கு ஃபேவரான ஸ்டேட்மெண்ட்? நடிகர் விஜயை காப்பாத்துறதுக்கு ஒரு முதல்வர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. நீங்க அந்த முதல்வர் அவர் என்ன பண்ணார் ஸ்டாலின் கேட்டா உங்களே தான் எல்லாம் மட்டமா நினைப்பாங்க. ஸ்டாலினை பத்தி கூட தெரியலன்னா எப்படி அரசியல் வாக்களிப்பீங்க? ஆக்சுவலி நான் கேட்டது, இப்ப இவர் அரசியல் வந்த பிறகு அவர் என்ன பண்ணிடுவாரு, எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நீங்க கேட்டீங்க. அதுக்கானதுதான் நான் கேட்டேன். அப்படின்னா எனக்கு ஜெனரலா அரசியல்ல எந்த ஒரு நாலேஜும் கிடையாது. இல்லன்னா விஜய்க்கு வாக்கு போடுவீங்களா? நிச்சயமா போடணும். இது கிண்டலுக்கோ உங்களை மட்டப்படுத்துறதுக்கோ பேசல. நான் இதை உணர்ந்து முழுமையா சொல்ல, அரசியல் தெரிந்த யாரும் நடிகர் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டார்கள். இவங்க எல்லாம் மனசாட்சிக்குள்ள நீங்க எல்லாரும் ஒத்துக்குவீங்க. நடிகராக பிடித்து விட்டது அவ்வளவுதாங்க, வேற ஒரு காரணம் உங்களுக்கு கிடையாதுங்க. உங்களுக்கு பிடித்த நடிகருங்க. நீ ஏதோ கேட்க வந்த இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு இல்ல லைக் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கோ லைக் ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் இருக்கணுமா சார்? அரசியல்னா என்னன்னு தெரியணும்ல, மக்கள்னா என்னன்னு தெரியணும்ல, சமூகம்னா என்னன்னு தெரியணும்ல. அவர் செல்வ செழிப்புல வளர்ந்த பிள்ளை. ஏன்னா S.A. சந்திரசேகர் இயக்குனரா நான் கல்லூரி மாணவனா இருக்கும்போது படம் எடுத்த இயக்குனர். புகழ், பணம், செல்வாக்கு, அந்தஸ்து அதுல பிறந்தவர். அப்பதானே கல்லூரிக்கு போயிட்டு கூட கல்லூரி படிப்பு கூட எனக்கு வேணாம், சினிமா எனக்கு போதும்னு கேட்டு வர்றாருன்னா இவருக்கு இதுல நாட்டம் இல்லை, திரைப்படத்துறையில தான் நாட்டம். அதுலயே 30-32 ஆண்டுகள் செலவழித்தவருக்கு இந்த சமூகத்தை பற்றிய என்ன புரிதல் இருக்கும்? லைக் நீங்க சொல்ற மாதிரி ஓகே தான் சார். இப்ப அவர் செல்வத்துல வளர்ந்திருக்காரு, எல்லாம் ஓகே. பட் எதுக்கு அவர் அந்த செல்வத்தை விட்டு இந்த இடத்துக்கு வரணும்? எப்ப விட்டாரு? லைக் இப்போ இந்த சினிமாவை விட்டு நம்மளுக்கான்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருல்ல. விடுறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அவருடைய கடைசி படம் முடிவாகல, அடுத்த படத்துக்கு பேசிட்டு இருக்காருன்னு தகவல் வருது. அவர் இன்னும் சினிமா விடல, அதனால விட்டுட்டுன்னு சொல்லக்கூடாது. இப்ப வரைக்கும் சொகுசு விமானத்துல போயிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு பறக்கிறதுக்கு மட்டும் 25 லட்சம் செலவு பண்றாரு. என்னத்தை விட்டு வந்தாருன்னு எனக்கு புரிய வைங்க. நான் ஒருவேளை ஏதாவது செய்திகளை தவற விட்டு இருந்தா நீங்க எனக்கு நினைவுபடுத்துங்க. நீங்க இதெல்லாம் கவனிக்கல சார், பார்ஷியல் செலக்ஷன் பார்வை உங்களுக்கு இருக்கு, எல்லாத்தையும் விட்டாருன்னு எதை விட்டாருன்னு எனக்கு சொல்லுங்க. 2004 அவர் லைக் நிவாரணம் கொடுத்தது. அந்த டைம்ல இருக்கும்போது க்ரோஸ் கணக்கா அவர் லைக் கொடுத்தாரு, மக்களுக்கு கொடுத்தாரு. லைக் இப்போ இருக்கும் போது ஓகே நார்மலா தெரியும். அந்த டைம்ல இருக்கும்போது க்ரோஸ்ன்றது ஒரு பெரிய காசு தானே சார். அது அந்த டைம்ல கொடுக்கறதுக்கு ஒரு மனம் வரணும்ல. நிறைய உதவிகள் முன்னாடி பண்ணிருக்காருன்னு நீ சொல்ல வர இல்லையா? அவர் கோடிக்கணக்கெல்லாம் பண்ணல, நம்ம ரொம்ப மிகைப்படுத்த வேண்டாம். சரி, உதவிகள் காலகாலமா அங்கங்க பண்ணியிருக்காரு. இப்ப 1000 ரொம்ப குறைவான சொற்ப ஒரு சில லட்சங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கிற இந்த காமெடி நடிகர் பாலா, இளைஞர், ஒன்ன மாதிரி இளைஞன், அவனும் உதவுறான். சூர்யா பல கோடியா பல ஆண்டுகளாக கொடுத்து உதவிட்டு இருக்காரு. லாரன்ஸ் பல கோடி பணத்தை பல பேர் கொடுத்து உதவிட்டு இருக்காங்க. சரி, மனிதாபிமானம் உள்ள எல்லாரும் பண்ணுவாங்க, நானும் பண்றேன். இப்ப அதற்கும் இவர் இந்த நிர்வாகத்தை அரசாட்சி செய்ய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்கு என்ன தொடர்பு? அதை தேடி போய் ரொம்ப வறுமையில இருக்கிறவங்க, ரொம்ப பினான்சியல் டவுன்ல இருக்கிறவங்க லைக் தேடி போய் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கண்களுக்கு தெரியுது. இது ஈக்குவலா லைக் ஒரு ஹோல் தமிழ்நாடுக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்றான்னு ஒரு பிளான், ஒரு ஐடியா ஒன்னு இருக்குல்ல. லைக் அந்த ஐடியாக்கு சப்போர்ட் பண்ணி ஓகே நம்ம ஓட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள இருக்கு சார். இப்போ ஒரு வெப்சைட்ல அகரம் ஃபவுண்டேஷன்ல எல்லாம் அவங்களோட பெயர், முகவரி, இன்னைக்கு எங்க பணிபுரியுறாங்க, எந்த நாட்டுல இருக்காங்க, எல்லா தகவலும் இருக்கு. விஜய் உதவி பெற்றவர்கள் இந்த ஊர்ல இந்த நாட்டுல இந்த படிப்பு படிச்சாங்க, இவ்வளவு உயர்ந்திருக்காங்க, வாழ்க்கை நிலை மாறி இருக்கு, இந்த பகுதி உயர்ந்திருக்கு, இது விஜயால எனக்கு சொல்ல சொல்லி ஒரு நிரூபணம் காட்டி நான் வெயிட் பண்றேன். இப்படி ஏதாவது நீ நண்பர்கள்ட்ட கேட்டு விசாரித்து எனக்கு காட்டு. அதனால பத்திரிகை செய்திகள் மட்டுமே ஒருத்தர் முதல்வர் ஆக்கி விட முடியாது. நம்ம எவ்வளவு பெரிய விஷயத்த பேசிட்டு இருக்கோம். நீ ஒரு அழகான விஷயம், ஆனா சின்ன விஷயம். விஜய் ஜெயிக்கணும், விஜய் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க, வலுவான காரணம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா? நான் ஒரு காலத்துல நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு வந்தான். இப்போ டிவிக்கு ஆரம்பிச்சதுல இருந்து நான் டிவிக்கு சப்போர்ட் பண்றேன். எந்த அடிப்படையில? இப்போ இருக்க ஆட்சி மாற்றத்தை பார்த்தா தெரியுது எப்படி இருக்குன்னு. எத்தனை இடத்துல பாலியல் வன்கொலை நடக்குது, வெட்டு கொலை எவ்வளவு நடக்குது. அதிகாரத்தை கையில வச்சுட்டு எதுவுமே பண்ணாம சும்மா இருந்தா மக்கள் நாங்க அதிகாரத்தை கையில எடுக்க 5 நிமிஷம் ஆகாது. ஒரு ஆட்சி தவறாக செயல்படுகிறதுன்னு குற்றங்கள் அடிப்படையில நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு கொலை விழுந்ததுன்னா இது தவறான அரசு காரணம்னு சொல்ல வரீங்களா? ஆமா சார். இப்போ இன்னைக்கு பணமரம் ஏறினவனா துப்பாக்கியில சுட தெரிஞ்ச உங்களுக்கு அன்னைக்கு அந்த விளாத்தி குளத்து மாணவிய கோட்டத்துல பிடிக்க போனப்ப சுட்டோம் அப்படின்னு அவனை கொண்டு வர வேண்டியானே. அழகா இருக்கு நீ சொல்ற கருத்து. ஒரு சட்டம் கடுமையா இருக்கு, தண்டனை கடுமையா இருக்குன்ற பயம் இருக்கிறவன் இதை செய்வானான்? குற்றம் நிகழாத ஒரே ஒரு ஊரு, ஒரு மாநிலம், ஒரு நாடு உலகத்துல எனக்கு சொல்லு. குற்றம் நடக்கதான் செய்யும். அதை ஒத்துக்கிறியா? குற்றம் யாரால நிகழுது? ஒரு அரசால நிகழுதா? இல்ல. வன்புணர்வு செய்கிறவன் எவ்வளவு வக்கர புத்தி உள்ளவன் நமக்கு தெரியும். அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்தது. தனிமை, உதவிக்கு ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு ஒரு பெண்ணை தொட போறவன் எப்படிப்பட்ட வக்கர புத்தி உள்ள ஒரு ஆணா இருக்கணும்? அவனுக்கு தெரியாதா சிக்குனா சின்ன பின்னம் ஆயிடுவான்னு? இது எவ்வளவு பெரிய குற்றம்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்ப அவனுக்கு அது தெரியாதா?
என்ன துணிச்சல்ல போறான்? அதை விட அவனுக்கு அரிப்பு அதிகம். கிடைக்க போறது அந்த நேரத்துல முடிச்சிட்டு அவன் வந்து வருத்தப்படுவான், அச்சப்படுவான், ஓடி ஒளிவான். பொள்ளாச்சியில பாலியல் வழக்கு நடந்ததே, ஒரு அமைச்சருடைய மகனும் சேர்ந்து இன்வால்வ். அந்த வழக்கை அப்படியே மூடி மறைக்க பார்த்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி தமிழ்நாடு போலீஸ் சிபிசிஐடியே விசாரிச்சுக்குவாங்க, நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லி அன்று இருந்த முதல்வர் எடப்பாடியும் கூட்டமும் சேர்ந்து அமைச்சர் மகனை பாதுகாக்கவும் இந்த விஷயத்தை மூடி மறைச்சாங்க. சாத்தான்குளத்துல என்னாச்சு? அப்பாவும் பையனும் மூச்சு திணறி நெஞ்சு வலியில இறந்தாங்கன்னு போய் சொல்லி முதல்வர் அன்னைக்கு மறைச்சார் எடப்பாடி. இன்னைக்கு என்னாச்சு? ரெட்ட தூக்கு தண்டனை ஒவ்வொருத்தனுக்கும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தப்போ ஒரு முதல்வர் இப்படி உட்காந்து நான் தொலைக்காட்சியில பாத்தங்க, யாரும் சுடுறாங்க. இவரு முதல்வர். ஷூட்டிங் ஆர்டர் யார் கொடுக்க முடியும் ஒரு மாநிலத்துல? ஹையஸ்ட் அத்தாரிட்டி யாரு? முதல்வர் தானே. அவரை தாண்டி எப்படி ஆர்டர்? அப்ப எவ்வளவு பொய்யா நடந்துக்கிறாங்க ஒரு குற்றம் நடக்கும் பொழுது. அப்படிப்பட்ட நிகழ்வை இந்த திமுக அரசு அண்ணா பல்கலைக்கழகத்திலோ கோவையில் அந்த திறந்தவெளி மைதானத்திலோ நடந்தபடி சரியா ஆக்ஷன் எடுக்காம எஃப்ஐஆர் போட விடாம எப்படியாவது மறைச்சிருவோம் அப்படின்னு நினைச்சு செஞ்சிருந்தா தவறான அரசு. குற்றங்கள் நிகழ்றதை வச்சு அரசு குற்றப்படுத்தக்கூடாது. அந்த குற்றங்களை அந்த அரசு குற்றம் என்று தெரிந்த பிறகு எப்படி கையாளுகிறது என்று பார்த்து நம்ம அவங்களை கடுமையா விமர்சிக்கணும். ஒவ்வொரு சட்டத்தையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு வந்தா நடக்காம இருக்கும்னு நான் சொல்ல வரல, நடந்தாலும் கம்மியா இருக்குமே சார். இந்த ஒரு வருஷத்திலேயே தொடர்ந்து கண்டினியூவா மனசெல்லாம் பதற மாதிரி பெத்தவங்க குழந்தைங்கள 2 வயசு குழந்தைய கொண்டு தனியா விட்டு போறதுக்கு பயப்படுறாங்க சார். அந்த அளவுக்கு இந்த 1 வருஷம் 2 வருஷத்துல அவ்வளோ கேசஸ், அவ்வளோ ஒரு பரபரப்பான ஒரு இதெல்லாம் ஒரு வாரத்துல இப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிருது. எப்படி மூடி மறைக்கிறாங்க? அப்ப ஒவ்வொரு அப்படி பொதுப்படுத்த கூடாது. எதை மூடி மறைச்சாங்கம்மா? யார் மூடி மறைச்சாங்க? ஒவ்வொரு கேஸுமே அனிதா இதுவும். எந்த அனிதா? நீட் எக்ஸாம்ல அதுல என்ன ஆச்சு? அனிதா இதுவும் பேசுனாங்க. ஒரு 2 days or 3 days தான் எனக்கு அந்த ஸ்பீச் பத்தியே நான் பேசினாங்க. மறாதனாலே அதோட வேல்யூவும் இல்ல. செகண்ட் சமூகம் இப்படிதான் இயங்கும். அனிதாவுக்காக பார்த்துட்டு உன் வாழ்க்கை என்ன ஆகும்? அவன் தன்னுடைய வேலையை தான் பார்ப்பான். என்ன பண்ணணும்? ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரியுது சார், அதை மாத்தினா என்ன சார்? அதுக்கு மாத்து. இந்த திமுக அரசு அனிதா பேரை வச்சு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்களே, கல்வி திட்டம். அதை பத்தி உனக்கு தெரியுமா? அது பேர் என்ன? அப்ப நீ பேரும் தெரியாம பேசுறியா? அனிதாவை இன்னமும் மறக்காம அவள் பெயரில் ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நீ தெரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி எனக்கு பேசணும். அப்பதான் நீ இளைஞ. நீ இந்த சரியான இளைஞர்களுக்கு இந்த சமூகத்துல தலைமுறையில வழிகாட்ட வேண்டிய இடத்தில் நீயும் நானும் இருக்கிறோம். நீ சொல்ற புள்ளி சரியான புள்ளி. இந்த அரசு மறக்கவில்லை. அனிதா பெயரில் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. அது நீ தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். நான் உனக்கு சொல்லி கொடுத்தா அது ஸ்பூன் ஃபீட் ஆயிடும். அண்ட் தென் சரி, ஓகே, அனிதா விஷயத்த ஓகே. இப்ப வரைக்கும் உங்க திமுக ஆட்சி வந்து நம்ம திமுக வந்து நம்ம திமுக இல்ல, நம்ம அரசாங்கம், நம்ம கட்சி இல்ல, நம்ம அரசாங்கம் வந்து கடைபிடிச்சுக்கிட்டு இப்ப வரைக்கும் ஒரு இது பண்றாங்க. ரேபிஸ்டுக்கு சார் எத்தனை ரேபிஸ்ட் இப்போ தப்பிச்சு? அது என்ன சார் தப்பிச்ச ஒரு ரேபிஸ்ட் சொல்லுமா? தப்பிச்ச ஒரு ரேபிஸ்ட் சொல்லுமா? சரி, அந்த எந்த சம்பவம் சொல்லு. அந்த பக்கத்து வீட்டு பெண் சுஹாசினி, குட்டி பிள்ளை துஷ்யந்தா, அந்த பெண்ணோட நேம் எனக்கு அது பரவாயில்ல. நிகழ்வு எது? எந்த மாணவி வந்து ஒரு ப்ரொஃபஸரால கற்பழிக்கப்பட்டு, அதாவது ப்ரொஃபஸர் ரூம்ல ஆணுரை கிடைச்சது. அந்த பொண்ணோட சரிம்மா புரியுது. அந்த பொண்ணோட இது வந்து சூசைட்னு சொல்லி மறைச்சு அதோட கேஸே இப்ப வரைக்கும் வெளியே வரல. எந்த கேஸ்மா? எனக்கு எந்த ஊரு ஏதாவது தெரியுமா? ஏதாவது கல்லூரி? எப்ப நடந்தது? எந்த காலகட்டத்தில்? எப்ப நடந்ததுமா? ஆமா, ஒரு 2 years பேக் இருக்கும். எந்த ஊர்ல? எனக்கு அதோட இன்சிடென்ட் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. இல்ல, அதை மறைச்சாங்கன்னு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சொல்லும்போது சரியா சொல்லுமா? இல்லம்மா, நான் என்ன சொல்றேன், இப்ப நீ சொல்ற மாதிரியே மனசு எனக்கும் பதிக்குது. எனக்கு உன் வயசுல பொண்ணு இருக்கால்ல, உன்னோட உணர்வு வேற, என்னுடைய உனக்கு வந்து ஒரு தோழி மாதிரி தெரியவா, எனக்கு பொண்ணா தெரியவா. அப்ப என் உணர்வு அதிகமா உன் உணர்வு அதிகமா இருக்குல்ல? நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நம்ம சரியா விவரம் தெரியாம யாரையும் குற்றப்படுத்த கூடாதுங்கிறேன்.